சோழ சாம்ராஜ்யத்தின் வரலாற்று சுவடுகளை மீட்டெடுக்கும் விதமாக நாகையில் புத்த விகாரை அகழாய்வு செய்யும் பணியை தமிழக அரசு தொடங்கியுள்ளது. நாகையில் கிபி 10 முதல் 13ஆம் நூற்றாண்டு வரை பிற்கால சோழர்களின் ஆட்சி காலத்தில் புத்தம் சமண சமயங்களுக்கு ஆதரவு அளிக்கப்பட்டு வந்ததாக வரலாற்று சான்றுகள் கூறுகின்றன. இதனை உறுதிப்படுத்தும் விதமாகவும் சோழ சாம்ராஜ்யமான தமிழர்களின் தொன்மைகளை மீட்டெடுக்கும் வகையிலும் புதுப்பிக்கப்பட்ட பழைய நீதிமன்ற வளாகத்தில் உள்ள சூடாமணி புத்த விகாரை ட்ரோன் மூலம் அளவிடும் முதற்கட்ட பணியை தொல்லியல் துறை அதிகாரிகள் மேற்கொண்டனர். நாகப்பட்டினம் மிகச்சிறப்பு வாய்ந்த ஒரு வரலாற்று தொன்மையான ஆதாரங்களை கொண்ட ஒரு மாவட்டம் என்பது நம்ம எல்லாம் அறிஞ்சது. இந்த புத்த விகார் இங்கே ரொம்ப நாளைக்கு முன்னாடியே ஒரு 10 நூற்றாண்டுகளுக்கு முன்பாகவே ராஜராஜ சோழன் மற்ற சோழ மன்னர்கள்லாம் இந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு புத்த விகாரம் கட்டி இங்கே வழிபட்டதா நம்ம பார்க்குறோம். இந்த நாகப்பட்டினம் இருக்கக்கூடிய நீதிமன்ற வளாகத்தில் இன்னைக்கு தொல்லியல் துறை தமிழ்நாடு அரசு ஏற்பாடு செய்த மாதிரி ஆய்வுக்கு இந்த தொல்லியல் துறை இன்னைக்கு இந்த புத்த விகாரம் இருக்கிறது இந்த உண்மைதானா என்ற ஒரு அடிப்படையில் இன்னைக்கு ஆய்வை தொடங்கியிருக்காங்க. ரொம்ப சிறப்பு வாய்ந்த ஒரு சூழல்.